இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு துன்பங்கள் ஏன். அல்லேலூயா. தலைப்பு என்னது? துன்பங்கள் ஏன். கேள்வி இருக்கு இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் துன்பந்தான், எங்கே திரும்பினாலும் போராட்டம்தான், எங்கே போனாலும் பிரச்சனை தான். அப்போ இது ஏன் என்கிற கேள்வி எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கா இல்லையா? அதுக்கு விடைதான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 8:1, 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு அந்நாட்களில் ஒரு கண்டுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கைகளின் கிரிகளிலே களி கூர்ந்தாங்க. இப்படிலாம் அவர் சொல்லி வராரு. மோசை கீழ்ப்படியாம மோசை மலை மேலே போயிட்டாரு, இனி அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டு மக்களால் ஒரு கண்டுக்குட்டியை என்ன பண்ணாங்க செய்து அதை என்ன பண்ணாங்க, அதை வழிபட்டாங்க. மோசை கீழே இறங்கி வந்து அதை உடைக்கிறார். அதுக்கப்புறம் கோபத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்ததான 10 கட்டளை கல்லையும் உடைச்சிட்டார். ஆனால் இப்போ கோபம் வந்துருச்சு. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கண்டுக்குட்டியை உடனே ஆற்றுல கொண்டே அடித்து உடைச்சி ஆற்றுல தண்ணியில் கரைச்சி விட்றாங்க. அந்த கண்டுக்குட்டி என்ன செய்கிறாங்க, கரைச்சி விட்றாங்க. இன்றைக்கும் இந்த இந்தியாவில் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, கரைச்சி விட்றாங்க. வருஷத்தில் ஒரு நாள் கொண்டு என்ன செய்கிறாங்க, கரைச்சி விட்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது 39 வாசிங்க. இவனுக்கு எகிப்துக்கு திரும்பி போதும். அப்ப எகிப்துக்கு திரும்புறாங்க ஜனங்கள், கீழ்ப்படியாம எகிப்து தான் திரும்புறாங்க. அப்ப ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உங்க இருதயம் என்னைக்குமே கீழ்ப்படியாம இருக்கு. ஆதி முதல் கொண்டு ஜனங்களுடைய இருதயம் எப்படி தான் இருக்கு இருக்கு. அப்ப எகிப்துக்கு தான் திரும்புது. அதனால தான் ஆண்டவர் வந்தோன்னு சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம். மனசை திருப்பணும் இயேசுக்கு நேரா. அல்லேலூயா. அவங்க அப்படி திரும்பவே இல்லை. அதனால இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரங்களில் பல நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க திருச்சபை. நல்ல திருச்சபைகளுக்கு தான் போராட்டம் வரும், நல்ல ஊழியக்காரனுக்கு தான் நெருக்கம், போராட்டம், பிரச்சனை வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஜாலியாக ஒருத்தவங்க வாழ்கிறாங்க, ஜாலியாக ஊழியம் செய்கிறாங்க, ஜாலியாக வாழ்கிறாங்கன்னா அந்த சபைக்கும் ஆண்டவருக்கும் உறவே இருக்காது. ஏன்னா வேதத்தின்படி முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் நெருக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. அல்லேலூயா. இனி வரும் காலம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். இனி ஒரு காலத்தை நீங்கள் மோசைக்கு கொடுத்ததான ஆசீர்வாதமான வசனங்களை நாம் ஜெபிக்கலாம், விரும்பலாம். அது நடக்காட்டி அதை விட்டுட்டு ஆண்டவரே உங்களுடைய நடத்தலின்படி நடத்துன்னு ஒப்பு கொடுக்கணும். அது இந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொன்னது உண்மைதான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தது உண்மைதான். அந்த வாக்கு நிறைவேறினது உண்மைதான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு நிறைவேறிச்சு. ஆமென், நிறைவேறிச்சு. அந்த வாக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு சகை வீட்டில் போய், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரோடு வாழ்ந்தா அந்த வாக்கு பலிக்கும். கர்த்தர் சொன்ன வாக்கு பலிக்கும். ஆனால் அதில் நெருக்கம் வரும், போராட்டம் வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். இதனுடைய அந்த அப்போஸ்தலர் 8ல் 2 வாசிச்சிங்க, 3, 4 வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபை என்ன செஞ்சான், பாழாக்கி கொண்டிருந்தான். அப்ப சபைகளை பாழாக்குறது அந்த காலம் எழுப்புதலின் காலம். இந்த காலத்திலும் எழுப்புதல் வருகிற காலத்தில் எழுப்புதலை கொண்டு வர சபை, எழுப்புதலை கொண்டு வர ஊழியன் மேலே இப்பேற்பட்ட நெருக்கங்களும் போராட்டங்களும் உண்டாகும்.
அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இது வருதுன்னா நம்ம நல்ல சபைன்னு அர்த்தம். இந்த நெருக்கம் போராட்டம் வருதுன்னா நமக்கு நல்ல சபை, நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அதனால தான் நமக்கு இந்த போராட்டம். இப்போ நம்முடைய கேள்வி எல்லா கிறிஸ்தவங்களுக்கும், ஆண்டவரே நான் நீதியைத்தானே வாழ்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அதானே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, நீங்கள் உண்மையாக இருந்தால் தானே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு நம்மக்கிட்ட ஒரு பதிலும் இருக்குது, கேள்வியும். இப்போ நம்ம உண்மையாக இருக்கோம், நீதியாக இருக்கோம், ஆண்டவருக்கு பயந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, ஆண்டவருக்கு பயந்து சண்டைக்கு போகிறதில்ல, ஆண்டவருக்கு பயந்து விக்கிரகங்களுக்கு போகிறதில்ல, ஆண்டவருக்கு பயந்து எங்கேயுமே போகிறதில்ல. இப்போ ஆண்டவருக்கு பயந்து எங்கேயுமே போகாதனால ஒரு போராட்டம் வருது. இந்த போராட்டத்தை சகிக்கிறதுக்கு சகிப்புத்தன்மை தேவை. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் தேவை, பலன். இந்த நேரங்களில் பலன் தர்றவர். வியாதியோடு இருந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காம, துரத்தப்பட்டாலும் கர்த்தரை மறுதலிக்காம. இந்த வசனம் சொல்லுது, அதில் 4 அவங்க எங்கே சுற்றி திரிந்து சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை, சுவிசேஷம் நற்செய்தி சொன்னாங்க. இவங்க வாழ்க்கையில் துர்ச்செய்தி நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை மக்களுக்குடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் என்னது, துர்ச்செய்தி. வீடுகள் தோறும் பூந்து சவுல் என்ன செய்கிறாரு, இழுத்துட்டு போகிறாரு, சட்டங்களை போடுறாரு, காவலில் போடுறாரு, விரட்டப்படுறாங்க, துரத்தப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. ஆனால் அந்த வேதனையோடு வெளியே போய் நற்செய்தி சொல்கிறாங்க. எப்படி நான் பேசுகிற புரியுதா? இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இதை சொல்லி கொடுக்குறதுக்கு நீ ஆள் இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நீங்கள் நெருக்கப்படும் போதும் நீங்கள் பிறருக்கு நற்செய்தி சொல்லணும். இதுதான் தலையெழுத்து பைபிளில். அல்லேலூயா. இது புரியுது. என்னைய கர்த்தர் நல்லா வச்சா தான் நான் நல்லது சொல்லுவேன்னா நடக்குமா? நான் நல்லா இருந்தால் தானே மற்றவங்க நல்லா சொல்லுவேன். இருக்கிற பலத்தோடு போ. ஆமென். இருக்கிற பலத்தோடு, அவ்வளோதான். ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட போனவர் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டவருக்கு நற்செய்தி சொல்லி கொண்டுட்டார். அல்லேலூயா. அதுதான் காஸ்பல். இந்த நிலையிலையும் எனக்கு யாருமே இல்லை, இந்த ஸ்டேட்டில் யாருமே இல்லை, ஆனாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடலை. 40க்கு மேலே லூஸ் மோஷன் போயிருச்சு, 40 தடவைக்கு மேலே லூஸ் மோஷன் போய் அவர் தான் இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பக்கத்து பெட்டில் உள்ளவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணி இவர் நடுங்கியிருக்கார், பிக்ஸ் வந்த மாதிரி அவர் பிடிச்சிருக்காங்க. இன்னும் 4-5 பேர்லாம் சேர்ந்து பிடிச்சி அவங்க தான் அவரை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்கிறார், இப்போ நற்செய்தி சொல்கிறாரு. அவர் நல்லவரோ கெட்டவரோ சேட்டேன், ஆனால் பைபிள் உள்ளபடி செஞ்சிட்டார். நம்ம சொல்லுங்கள், பைபிள் உள்ளபடி. ஆமென். நான் பேசுகிற புரியுது உங்களுக்கு? இங்கே தான் ஆண்டவர் நாம மகிமைப்படுறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரம் ஆக்குவார். இல்லையா? அப்போ ஆண்டவர் கரெக்டாக தான் செய்கிறார். ஆண்டவர் கரெக்டாக தான் கொண்டு போகிறாரு. ஆண்டவர் அங்கே கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இப்போ பவுலையும் சீலாவையும் எங்கே கொண்டு போனார்? சிறைச்சாலை கொண்டு போய் அடித்து தொங்க விட்டதுனால தான் சிறைச்சாலை தலைவன் அவர் குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. போகலைன்னா அப்போ ஆண்டவர் சில தீமைகளை நமக்கு அனுமதிக்கிறார்னா பல பேருக்கு நன்மைகளையும் நம்ம மூலமாக மகிமையும் வரும். எது புரியுது? தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொன்னார். நான் பேசுகிறது புரியுதா? ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார் சில விஷயங்கள். அந்த நம்ம சுமந்து தான் போகணும். அந்த வேலை என்ன செய்யணும்? சுமந்து தான் போகணும். இல்லை எனக்கு நேரான சமபூமியில் தான் நடப்பேன்னு சொல்ல முடியுமா? மலையிலையும் ஏறணும், பள்ளத்திலையும் இறங்கணும், சமபூமியில் நடக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை இடுக்கமும் நெருக்கமும் ஆன வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அதுலேயும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இல்லையா? சங்கீதம் 34வது அதிகாரம் 19 வாசிக்கப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் டேஸ் பண்ணிக்கங்க. அப்போ நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் வரும், அது எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பான். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் வாழ முடியும். இந்த வசனங்களை ஏற்றுக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நெடுநாள் என்ன செய்ய முடியாது? பயணிக்க முடியாது.
நீதிமானுக்கு துன்பம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், நிந்த வரும், அசிங்கம் வரும். ஆனால் கர்த்தர் அதிலேருந்து விடுவிப்பார். வியாதி வரும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பைபிளில் புதிய ஏற்பாடில் 2 லாசர்கள் இருக்கிறாங்க. ஒரு லாசர் மரித்து 4ஆம் நாள் என்ன செஞ்சார்? எழும்பிட்டார். ஆண்டவர் தான் எழுப்பினார். இன்னொரு லாசர் தரித்திர லாசர். இந்த தரித்திர லாசரு உடம்பெல்லாம் பற்கள் நிரம்பி இருக்கு, அவர் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, புண்ணுகள் இருக்கு. ஒரு எஜமானுடைய வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார் பிச்சைக்காரனாக. எஜமானுடைய மேஜையில் இருக்கிறதெல்லாம் மிச்சமானது தின்னுட்டு திகட்டி போய் மிச்சமானது அவன் போடுவான். அதை வைத்த கழுவிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவரோடு இருந்தார், துதிச்சு ஜெபிச்சு இருந்தார். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிருச்சு. இந்த நிலையிலையும் கர்த்தர் என்ன செய்யலை? மறுதளிக்கலை. இந்த நிலையிலையும் கர்த்தரை மறுதளிக்காமல் இருந்தார் பாருங்க. அதுதான் கிறிஸ்தவம். இந்த முதுகெலும்பான இந்த கிறிஸ்தவம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் இடறிடுவீங்க. ஏன்னா இனிவரும் நாட்கள் ரொம்ப கொடியதாக இருக்கும், இனிவரும் நாட்கள் ரொம்ப பொல்லாததாக இருக்கும். இனி கிறிஸ்தவர்களுக்கு உலகம் ஆண்டவர் உருவானதுனா, ஆண்டவர் ஏசையா ஊழியத்தை தொடங்கின நாளில் இருந்து கிறிஸ்தவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கவே இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு இந்த பூமி இல்லை. ஆமென். நிலையான வீடு இங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்கு. இங்கே நாம் ஒரு சுற்றுலா வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வந்த இடத்துல, சுற்றுலா வந்த இடத்துல பல மாதிரி நடக்கத்தான் செய்யும். வீட்டை விட்டு வெளியே போனால் நாளும் நடக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம சுற்றுலாவாசிகளாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வரும்போது தான் நிலையான நகரம் இருக்குது, அது பரலோகம். இதை நீங்கள் உணரணும். ஆமாம், புசிப்பும் குடிப்பும் தேவன் ராஜ்யம் இல்லை. இந்த உலகத்தில் அப்படித்தாங்க நமக்கு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை என்ன நினைப்பீங்க? எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் அந்த போராட்டம். அப்படி இல்லை. நீங்கள் வேணால் வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் 29-30 வசனங்கள் வாசிக்க. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ அநேகர் விசுவாசத்துக்கு மாத்திரம் இயேசுகிட்ட விசுவாசம் வாங்கி நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசத்தை குறித்து பேசி நற்செய்தி ஊழியர்கள்லாம் பணக்காரராயிருவாங்க. அவங்களுடைய வார்த்தை தேற்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். எங்களை போல உபதேசியாளர்களுக்கு மக்கள் எதிர்பார்த்தா இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ பைபிளில் உள்ள நற்செய்தியாளா இது? சேவா நற்செய்தியாளரா இல்லையா? அப்போ சேவான்னு சொன்ன பிரசங்கம் எப்படி இருக்கு? அப்போ இந்த மதிகேடர்கள் சில வாக்குறுதிகள் சொல்லி மக்களை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிற ஊழியர்கள் மனம் திரும்பணும். ஸ்தேவான் நற்செய்தியாளர் இவர் என்ன சொல்கிறாரு? மோசே காலம் தொடங்கி உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என்ன செஞ்சீங்க? நீங்கள் கீழ்ப்படியாமல் கண்டுக்குட்டி செஞ்சீங்க, அது செஞ்சீங்க, இது செஞ்சீங்க, நீங்களா கோயில் கட்டினீங்க, தேவன் கையினால் கட்டப்பட்ட கோயிலில் வாசம் பண்ணுறதில்ல அப்படின்னு குத்தி பிரசங்கம் பண்ணுகிறாரு. இதை கேட்டவங்க கோவப்பட்டு அடித்து கொண்டுறாங்க. அல்லேலூயா. இதானே கான்செப்ட். ஆனால் இன்றைக்கி இருக்க நற்செய்தியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலுன்னு பேசுவாங்க. அவங்க பேசினாலே உருகிரும். அவங்களுக்கு பாருங்கள், எதிர்ப்பு வரவே வராது. சுவிசேஷ விரோதிகள்னால அவங்களுக்கு என்ன செய்யாது? எதிர்ப்பு வராது. காலையில் கூட படித்தேன், சங்கீதம் 55:21 நினைக்கிறேன், வாசிங்களேன். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். வாக்கு தத்தங்களை சொல்லி ஒரு பாவி சபைக்கு வந்துட்டா அவன் அந்த பாவத்தை உணர்த்தி அதிலிருந்து கழுவி அவனை சுத்தமாக்கின பின்னாடி தான் வாக்கு தத்தம் பலிக்கும். அப்படி தானே? ஆனால் அவங்க முதலே வாக்கு தத்தம் பலிக்குங்கிறாங்க. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சிந்திக்கணும்ல. ஒரு பாவி இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்திருக்காங்கன்னா
இப்போ அந்த குடும்பத்தாரை பிடிச்சிருக்க பிசாசு இன்னைக்கு ஆடும். நான் கை வைக்கும்போது பிசாசு ஆடும், பில்லு சுனியும் மந்திர கட்டு உடையப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. பவுல் பாருங்க, அந்த சிறைச்சாலைக்காரனு கேட்குறான், நாங்கள் என்ன செய்வது? அதுக்கு பவுல் என்ன சொன்னார்? நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு, அப்பதான் ரட்சிக்கப்படுவீங்கிறாரு. அப்போ உடனே மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாச்சு, அப்போ ரட்சிக்கப்படுவோமா இல்லையா? அப்போ இவர்கள் பொய்யாய் மக்களை என்ன செய்ய வஞ்சித்து அந்த மக்கள் தர பணத்துகளை பெரிய பெரிய கூடாரங்களை கட்டிட்டு அவங்க பேச்சு எப்பயுமே மக்களை மயக்கிற வார்த்தைகள். வாக்குத்தத்தம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைக்கு. ஒருத்தன் கர்த்தருடைய பிள்ளையா மாறுவது தான் ஒரு நற்செய்தியாளருடைய செய்தியே. நற்செய்தியாளருடைய செய்தி என்னன்னா, அவனுக்கு பாவத்தை தெரிவிக்கணும், பரலோக ராஜ்யத்தை தெரிவிக்கணும், இந்த உலக வழக்கத்திலிருந்து விடைபெறணும், அவன் பாவம் சாபம் அக்கிரமங்கள்லேருந்து அவனை விடுவிக்கணும் நற்செய்தியாளர். அடுத்து ஒரு சபைக்கு அனுப்பிடணும். ஒரு நற்செய்தியாளர்னு சொன்னவரை, என்னுடைய வேலை முடிஞ்சுது, நான் இயேசு காமிச்சு கொடுத்துட்டேன், பாவத்தை காமிச்சு கொடுத்துட்டேன், வியாதி இருந்து விடுவிக்கப்பட்டாச்சு, இனி நீ பரலோகம் போகணும்னா உன் ஆத்தும ரட்சிப்பு சபையில் தான் ஒரு பிரசங்கியார், ஒரு பாஸ்டர் தான் உனக்கு அடுத்து லீடர். நீ அங்கே போகணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அனுப்பிடணும். அனுப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த நற்செய்தியாளரும் சபைக்கு வந்துடணும். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. நற்செய்தி ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து விசுவாசி உட்காந்துக்குவாங்க. இன்றைக்கும் அண்ணன் மோகன் சிலாசர்ஸ் ஒரு சபையில் போய் உட்காந்துருவார். நற்செய்தியாளராக இருக்கிற அண்ணன் மோகன் சிலாசர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கூடாரத்தில் நடக்காது, அவர் ஒரு சபையில் போய் உட்காந்துருவார். ஆமாம், இதான் வரமுறை. ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி நற்செய்தியாளர்கள் சபைக்கே போக மாட்டாங்க. நற்செய்தியாளர்கள் சபைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சுற்றிக்கிட்டு வேறு சபையில் போய் நற்செய்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சபையில் நற்செய்தி என்ன தேவை இருக்குது? நற்செய்தி எங்கே போகணும்? கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிதான் நற்செய்தி ஊழியமே. ஆனால் நற்செய்தியாளர்கள் சபையில் வேலை செய்வாங்க. தப்புல வருஷத்தில் ஒரு நாள் கன்வென்ஷன் நடத்தலாம், 3 நாள், தப்புல. ஆனால் நற்செய்தியாளருக்கு வேலையை தெருவுலையும் கிராமங்கள்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் நொந்து போனவங்க வெந்து போனவங்க வேதனை உள்ளவங்கள்ட்ட போய் சொல்கிறது தான் நற்செய்தி. ஏன்னா அவன் துர்ச்செய்தியோடு இருப்பான். இந்த நற்செய்தியாளர் இவாஞ்சலிஸ்ட் போய் நற்செய்தி சொல்லி சபை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து அவர் உட்காந்துக்கிட்டு போதனையை கேட்கணும். அப்போ சபை பெருகும். அல்லேலூயா. இன்னைக்கு நற்செய்தியாளர்கள் எல்லாமே சபை ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் தானே ஒரு பாஸ்டர் உருவாக்கணும், மெய்ப்பன் ஊழியம்தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டான வேலை. மெய்ப்பன் ஊழியம் ஹார்டான வேலை. எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரு விசுவாசி சபைக்கு வரலன்னா விசாரிக்கணும். ஒரு விசுவாசி வீட்டில் நல்லது கட்டில் போய் நிற்கணும், கல்யாணத்துக்கு போய் நிற்கணும், சடங்கு வீட்டில் போய் நிற்கணும், இறந்த வீட்டில் போய் நிற்கணும், வீடு கட்டுறதில் போய் நிற்கணும், இடம் வாங்கினதுக்கு போய் நிற்கணும். எல்லா வேலையும் இந்த மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் தான். இப்போ நற்செய்தியாளர்கள் அவங்கவுங்க சபையை தொடங்கிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு போதக சிச்சை போதிக்க தெரியாதவங்களுக்கு, அதனால் நற்செய்தி மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வார வாரம். அது ஒரு சரியான போக்கல்ல. போதக சிச்சையே ஜீவவெளி. போதனை சிச்சையை போல இருக்கும். ஸ்தேவான் போதிச்சது அவங்களுக்கு சிச்சையை கொண்டுருச்சு. அப்போ 7ஆம் அதிகாரத்தில் கல்லை தூக்கி அடித்து கொன்னே போட்டான். என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. அதைத்தான் ஆண்டவர் மத்தேயில் சொன்னார் 5, முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அப்படியே செய்தார்களே, உங்களையும் கொலை செய்வார்கள் சொன்னாரா? மத்தேயில் சொல்லிட்டாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உங்களையும் கொலை செய்வார்கள். மற்ற 24 சொல்லிட்டாரு, துரத்துவாங்க, கொலை செய்வாங்க. கரெக்டாக அப்போஸ்தலர்கள் அதேமாதிரி நடந்துருச்சு. அப்போ இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் நற்செய்தியாளர்கள் வேலை கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரியணும். இப்போல்லாம் போகிறதில்ல. எல்லாம் அவங்கவுங்க ஒரு கூடாரத்தை அமைச்சுக்கிட்டு அங்கே வர சொல்லிட்டு கப்புன்னு உட்காந்துக்கிறான். நற்செய்தியாளர்கள் வெளியே போய் பேசணும். 38 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஒரு மனிதன்ட்ட போனார் இயேசு. 38 வருஷமாக, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம்,
அங்கே 38 வருஷமாக கிடக்கிறான், எந்திரிச்சு நடக்க முடியாமல். அவன்கிட்ட இயேசுவே போனார். போய் நீ குணமாக விரும்புகிறாயான்னு கேட்டாரா? இயேசுவே போனார்ல. அப்போ நச்சரியால் போகணுமா போகக்கூடாதா? அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் படிக்கணும். ஆமென். அப்போ எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் வரணும்னா பைபிள் எழுதியிருக்கிறபடியே நடக்கணும். ஆமென். அப்போ நான் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, இயேசு நிமித்தம் பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசுவினால பாடுகள் படணும், அதை நம்ம சகிக்கணும். அல்லேலூயா. அதனுடைய 30வது வசனம் அப்படித்தானே சொல்லுது. வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்றும் கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பேசுகிற டேவிட் தாமரனுக்கு போராட்டம் உண்டு, பணத்தேவை உண்டு, சரத்தில் பலவீனம் உண்டு, எதிர்ப்பு உண்டு, நெருக்கம் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு. அதுவே உங்களுக்கும் உண்டு. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அதனால் நான் இறைப்பணியை செய்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுலே சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுகிற உங்களுக்கு புரியுதா? எனக்கு கேள்விப்பட்டது 30 படிங்க வேண்டும். நீங்கள் என்னிடத்துல. அப்போ பவுலுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன பாஸ்டர், உங்கள் சர்ச்செல்லாம் அடைச்சாச்சா? ஆமாம். உங்களை ஊரை விட்டு துரத்திட்டாங்களா? ஆமாம். உங்களை கல்லால் அடித்தாங்களா? அந்த ஊரில் நச்சை சொல்லும்போது கல்லால் அடித்தாங்களா? ஆமாம். அந்த ஊரில் இப்போ ஊழியம் செய்யும் போதெல்லாம் விரட்டினாங்களாம்ல? ஆமாம். அந்த ஊரில் கட்டி வச்சுருந்தாங்களா? ஆமாம். கேள்விப்பட்டது. அடுத்து எனக்கு உண்டென்று, இப்போ நான் பெரிய பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு உண்டென்று நீங்கள் கேள்விப்பட்டது, கேள்விப்படுகிறதுமான போராட்டம் உங்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. அப்போஸ்தலனாகிய எனக்கும் உண்டு, விசுவாசி ஆகிய உங்களுக்கு உண்டு. இந்த சத்தியத்தை யார் சொல்லுவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 18, 19 2 வசனத்தை வாசிக்கப்போ. யோவான் 15, 18, 19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அல்லேலூயா. எத்தனை புரியுது? உங்களை உலகம், உங்கள் சொந்தக்காரன், உங்கள் வீட்டில் உள்ளவன், உங்களுடைய ஊர்காரன் யாராவது பகைச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே ஏசையாவை பகைச்சிருச்சு. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா அவங்களோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா அவங்க உங்களை சிநேகிச்சிருப்பாங்க. நீங்கள் உலகத்தாரா இராததினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம். அல்லேலூயா. உலகம் ஏன் பகைக்குது? சொல்லுங்க, ஏன் பகைக்குது? ஏசப்பா உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. அது நமக்கு இந்த மண்டைக்கு அறிவே வரமாட்டேங்குது. ஏன்டா எங்கே பார்த்தாலும் பகையாக இருக்குது, சொந்தக்காரன் பகைக்கிறான், அவன் பகைக்கிறான், பூரா சண்டைக்கு வரான். அப்போ ஏசு சொல்கிறாரு, அட நான் உலகத்துலேருந்து உன்னை நினைச்சிட்டேன், வேறு பிரிச்சுட்டேன்டா, அதனால தான் உன்னை பகைக்குது. நீ அவங்களா இருந்தால் உன்னை பகைக்க மாட்டான், சிநேகிச்சிருப்பான். வேதக்காரர்கள் நம்மெல்லாம் இப்படி பாக்கியம் பாருங்களேன். 2026 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு கூட்டம் பூமியில் வாழ்கிறோம்னா அது எவ்வளவு சந்தோஷம், அது எவ்வளோ மகிழ்ச்சி. ஆமென். உங்களுக்கு யாருக்கா புரியுதா? இப்போ நான் பேசுகிறது உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசனமாக இருக்கா? தீர்க்க தரிசனம் நான் பேசுகிறது. இப்போ தான் உங்களுக்கு வெளிச்சமே கிடச்சிருக்கு. காலையில் வரும்போது இந்த பனங்காய் பார்த்துருக்கீங்களா? பெரும் கொண்ட பனங்காய் அது மாதிரி மூஞ்சி இருந்துச்சு. இப்போ உங்களை பார்க்கும்போது மல்லிகைப்பூ மாதிரி சிரிக்கிறீங்க. இல்லையா? அப்போ விஷயம் உங்களுக்கு விளங்கிருச்சு. என்ன விஷயம்? ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த சிச்சை?
உலகமும் இங்கிட்டு நெருக்கம், போராட்டம், நிந்தைகளை கொடுக்குது. இயேசுவும் சிச்சிக்கிறாரு. நடுவில் மாட்டிக்கிட்டோம். நடுவில் என்ன செஞ்சோம்? அல்லேலூயா. அந்த பக்கம் முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் படைகள் இருக்குது. நடுவில் மாட்டிக்கிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இதுதான் வாழ்க்கை. ஏசப்பா ஒரு வரைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் அவன் நெருங்க நெருங்க பயமாக இருக்குது. குதிரை படைகளோடு வந்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி பார்த்தா கடல். தலைவனை பார்த்து, ஏய் எங்களை கொல்லவாடா இங்கே கொண்டு வந்த, இப்போ என்னை பார்த்து நீங்கள் மனதில் கேட்குறீங்க, எப்பா நான் பாட்டில் பேய் பிடிச்சானப்பா வந்தேன், நீ பேயை விரட்டிட்டு பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம்னு சொல்லி எனக்கு வீட்டுக்கு போனால் ஓத்திரமாக இருக்குது, சர்ச்சில் உட்காந்துருக்கு பயமாக இருக்குது, வீட்டில் போனால் லேட்டான உதப்பாங்க, அடிப்பானுங்க. என்ன பாஸ்டர் நீங்கள் வராட்டி ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்க நினைக்க மாட்டேங்கிற, 10 கட்டில் ஒரு கட்டளையை மீறுன்னு சொல்லி திட்டுறீங்க. சர்ச்சுக்கு வந்தால் வீட்டில் உள்ளவன் உதைக்கிறான். நான் நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சைஸாக போகுது விசுவாசியெல்லாம். ஆமாம் சொல்லுங்களேன். நான் பேசுகிற இது வேதத்தில் இருக்குது, பைபிளில் அப்படி தான் இருக்குது. ஆமாம் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டவொன்னு தெளிச்சாக இருப்பாங்க. நற்செய்தி கேள்விப்பட்டுருவாங்க, துர்ச்செய்தி போயிடும், ஒரே ஆட்டுக்குட்டியுமே நினச்சிவாங்க, துள்ளி குதிப்பாங்க. இப்போ ஆடு மாசமாக இருக்க ஆடை பார்த்துருக்கீங்களா? திணறி திணறி மூச்சு விடும். பார்த்துருக்கீங்களா? மாசமாக இருக்க ஆடு மாடை பற்றியில்ல, அது எப்படி மூச்சு விடும்? திணறி திணறி விடும். இப்போ நீங்கள் இயேசுக்காக அநேகரை ரட்சிப்புல வழி நடத்துறதுக்கான சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க, சாட்சியாக வாழ்கிறீங்க. உங்களுக்கு திணறுது. இப்போ கிறிஸ்தவ என்ன செய்யுது? திணறுது. சர்ச்சுக்கு வருவோமா வேணாமா, போவோமா திரும்பி நம்ம ஊருக்கே போகலாமா? இந்த தூரமாக சாட்சி நினச்சி பாருங்க. பாஸ்டர் கூப்பிடலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், பின்மாறி போயிருப்பேன். இந்த திணறல் தான் அந்த மக்களுக்கு நடந்துச்சு. ஆமென். அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் சிநேகிச்சிருக்கும் இல்லையா? ஆண்டவர் உங்களை என்னையும் பாருங்க. எங்கள் சொந்தக்காரன்லேயே எங்கள் குடும்பம் மட்டும்தான் இயேசுவை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. உங்களெல்லாம் அப்படி தானே? உங்கள் குடும்பங்களில் பாருங்களேன், நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ரசிக்கப்படல. அவருக்கு அவ்வளோ பிஸியிலையும் அவர் உங்களை நினச்சிருக்காரு.